மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மொழி மெய்யாலே தினமுனை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க. தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரன் ஒலிக்க. ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன் தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். ஊர்தோறும் தெருவெல்லாம் வீற்றிருப்பவன் தினம் உழைப்போர்தம் குறைகளையே மாற்றி வைப்பவன். பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன் பார் முழுதும் பல வடிவம் ஏற்றிருப்பவன். ஆழிப்பை நாகப்பள்ளியானின் மூத்த மருமகன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனை முகன் திருவடிகள் நம்பிடுவோமே.
தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன். அன்னை தந்தைதான் நமக்கு உலகம் என்றவன், மந்திர ஆச்சார நியமங்களின் அப்பாற்பட்டவன். என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன், என்ன வைத்து கும்பிட்டாலும் ஏற்றுக்கொள்பவன். அரளியறுக்க மாலை அருகம்புல்லில் எழுந்து நிற்பவன். அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. களமில்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே, மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே. அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே, அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே. ஆதி முதல் இந்த அகிலத்தை ஆள அசுரவாரிசுகள் ஆசை கொண்டு அடுத்தடுத்து முயன்று அல்லற்படுவதை ஆரம்ப பாடத்திலே படித்ததுண்டு. அதிலே ஒருவன் கம்ஹாசூரன், அக்கிரமத்தின் குத்தகைக்காரன். கதினி என்று காலபைரவியை கடுந்தவம் இருந்து வரம் பெற்றான். பெற்ற வரத்தின் பெருமையை சோதிக்க 8 திக்கும் படையெடுத்தான். நற்றவ ஞானியர் தேவர்கள் மூவர்கள் அத்தனை பேருக்கும் இடர் கொடுத்தான். பகையை விரட்டி அறிவு புகட்ட திரிபுர பைரவி எழுந்தாள். பயந்து அசுரன் ரிஷ்யமூகமெனும் பர்வத நிறையில் ஒளிந்தான். உலகெல்லாம் தனது ஆணைக்கிணங்கி உழலும் வகைக்காக ஒருவருமே தன்னை வெல்ல முடியாத அமர நிலைக்காக ருத்ரமூர்த்தியிடம் வரம் கேட்க உக்ரமாய் தவம் புரிந்தான். உக்ரமாய் தவம் புரிந்தான். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ.